வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு நைட்டுக்குள்ள கைய இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க தட்டினாலே போதும், உங்க வீட்டுல பணம் நிரம்பி வழியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு 1 டம்ளர் தண்ணீர் தேவைப்படும். இது கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருளும் தேவைப்படும். அது என்னன்னு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இன்னைக்கு தமிழ் தேதி ஆடி மாசம் 20ஆம் தேதி. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் சைஃபரையும் நாம ஆட் பண்ணோம்னா நமக்கு 2ங்கிற நம்பர் கிடைக்கும். சந்திர பகவானுக்கு உகந்த நம்பர் தான் இந்த 2. அந்த வகையில சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த திங்கட்கிழமை நாள்ல 2ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நாள்ல நம்பிக்கையோட பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சந்திர பகவானுக்கு உகந்த தண்ணீரை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். ஒரு சிலருக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய வகையில கடன் பிரச்சனை இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் திரும்பி வரலையேங்கிற கவலை இருக்கு. அடுத்ததா வீண் வரைய செலவுகள். சம்பளம் வாங்கின உடனே எங்க போச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு எமர்ஜென்சி செலவுகள், அதாவது வீண் வரைய செலவு திடீர்னு ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துகிட்டு இருக்கும். அது மருத்துவ செலவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் ஆகி போய் அடிக்கடி ஏதாவது ஒரு செலவை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வீண் வரைய செலவுகள் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வறுமை நிலை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வீட்டுல அரிசி வாங்குறதுக்கே என்னடா பண்றது, இந்த நாளை எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுல இருப்பாங்க. அடுத்ததா செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபமே வரமாட்டேங்குது, என்னதான் பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணலாம். இன்னும் ஒரு சிலருக்கு எனக்கு இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாது, பணவரவு அதிகரிச்சா போதும், பணத்தை சேர்த்து வச்சா போதும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்படி இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம். தேவையான பொருட்கள் உங்க பக்கத்துல இருந்ததுன்னா யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 டம்ளர்ல தண்ணீர் நமக்கு தேவைப்படும். கண்ணாடி டம்ளரா எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த கண்ணாடி பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை குறிக்குது. நீங்க நார்மலா டேப் வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. RO வாட்டர், கேன் வாட்டர் எல்லாம் தயவு செஞ்சு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டாம். அடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்லுப்பு நமக்கு தேவைப்படும். கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரோட அம்சம் பொருந்தியது. கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம். எந்த அளவுக்கு எதிர்மறை சக்திகளை நீக்குதோ அதே அளவுக்கு நேர்மறை ஆற்றலையும் இந்த கல்லுப்பு நமக்கு ஈர்த்து கொடுக்கும். மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா இந்த கல்லுப்புல வாசம் செய்யறாங்க. அதனால கல்லுப்பை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இதுல குறிப்பிட்ட பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய சந்திரஹோரை நேரம். அதாவது இன்னைக்கு திங்கட்கிழமை நைட்டு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு சந்திரஹோரை நேரம் இருக்கு. இந்த நேரத்துல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். சரி, இப்ப நான் சொன்ன
குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. தேவையான பொருட்களை பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அப்பையும் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகல அப்படின்னா மூச்சை மூக்கு வழியா உள்ள இழுத்து வாய் வழியா வெளியில விடுங்க. இந்த மாதிரியும் 3 முறை செஞ்சீங்கன்னா இன்னமுமே உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சந்திர பகவான் கிட்டையும் அந்த சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பண கஷ்டத்தையோ கடன் பிரச்சனையோ சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல்ல தண்ணீரை நிரப்பிக்கோங்க. இதுல 1 ஸ்பூன் உப்பை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதாவது தண்ணீரையும் கல்லுப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கல்லுப்பு கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்கன்னா நார்மலா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய டேபிள் சால்ட்டையே இந்த பரிகாரத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கல்லுப்ப அந்த தண்ணீர்ல கரைச்சதுக்கு அப்புறமா இந்த டம்ளரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் செய்யணும். யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே பணவரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டே இந்த டம்ளரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1 நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பார்த்தா போதும். இதுக்கப்புறமா இந்த டம்ளரை எடுத்துக்கொண்டு போய் உங்க கிச்சன் சிங்குக்கு முன்னாடி நீங்க நின்னுக்கோங்க. இப்போ இந்த தண்ணீரால உங்க கைகளை நீங்க கழுவுங்க. இப்படி கழுவும் போது நான் சொல்லக்கூடிய அஃபர்மேஷன்ஸை சொல்லிக்கிட்டே கழுவுங்க. இந்த உப்பு எனக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை தருகிறது. என்னுடைய பணத்தை பல மடங்காக பெருக்குகிறது. நான் பணத்தை மிகவும் நேசிக்கிறேன். பணமும் என்னை நேசிக்கிறது. இந்த அஃபர்மேஷன்ஸை சொல்லிக்கிட்டே உங்க கையை நீங்க அந்த உப்பு தண்ணீரால வாஷ் பண்ணுங்க. இப்படி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க கைய டவல் வச்சோ உங்க ட்ரெஸ்லயோ நீங்க துடைக்க கூடாது. கையில இருக்கக்கூடிய ஈரம் அப்படியே இருக்கட்டும். இப்ப நீங்க உங்க கைகளை நல்லா உதறுங்க. கைய உதறினதுக்கு அப்புறமா இப்போ கைய 3 முறை முடிஞ்ச அளவுக்கு பலமா தட்டுங்க. இல்லங்க எனக்கு இப்படி கை தட்டெல்லாம் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு, நான் மெதுவா தட்டவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, மெதுவா கூட தட்டுங்க. இப்படி நீங்க தட்டும் போது உங்க 2 உள்ளங்கையும் ஒன்னோட ஒண்ணு நல்லா படணும். அதாவது இடது கையில இருக்கக்கூடிய விரல்களும் உள்ளங்கையும் வலது கையில இருக்கக்கூடிய விரல்களோட உள்ளங்கையோட சேரணும். ஏன் இப்படி கைகளை தட்டணும்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களும் நம்ம கைகளோட இணைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நாம கைய தட்டும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். சக்கரங்கள்னு மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே கைகளோட சேர்ந்து இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பஞ்சபூத தத்துவமும் நம்ம கையில அடங்கி இருக்கு. இந்த மாதிரி கையை தட்டும் போது இந்த பஞ்சபூத சக்தியும் நம்ம உடம்புக்குள்ள ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி இந்த 7 சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும். இந்த 7 சக்கரங்கள் சீரா பேலன்ஸ்டா இயங்கினாவே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ஏன்னா 7 சக்கரங்களும் சீரா இயங்கும் போது நம்ம ஆறா நல்லா இருக்கும். ஆறா நல்லா இருந்ததுன்னா நமக்கு கந்திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் கூட நம்ம பக்கத்துல வர முடியாது. அதே மாதிரி நவகிரகங்களால ஏற்படக்கூடிய தாக்கங்களும் நமக்கு இருக்காது. அதனாலதான் அடிக்கடி கை தட்டக்கூடிய பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே போன மாசம் நான் கொடுத்திருந்த கை தட்டக்கூடிய பரிகாரம் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்திருக்கு. அதனால இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கை தட்டுறதோட இந்த பரிகாரம் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா எதுவும் செய்ய வேண்டாம். உங்க கையில இருக்கக்கூடிய ஈரத்தையும் நீங்க துடைக்க வேண்டாம். அது அப்படியே தானா காத்துல காயறதுக்கு விட்டுருங்க. முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.